Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses. Apply now. ஒருவேளை நான் இதுல தலையிட்டு இருந்தாலும் கௌதமுக்கு சொத்து போய் சேர்ந்திருக்காதா? உன் மாமனாரும் மாமியாரும் சொத்தை கௌதமுக்கு தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்களா? அது கூட தெரியாதாமா? அஞ்சலி, நீ என் பொண்ணுமா. நான் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை அந்த கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் எப்படி நானே என் பொண்ணு தாலியா இருப்பேன்? அஞ்சலி, இங்க பாரு, கௌதம் என்னோட பிசினஸ் எதிரி. அவனை தோக்கடிக்கிறதுக்காக பிசினஸ் மூவ்ல நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆனா உனக்கும் கார்த்திக்கும் நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேம்மா. ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை. அஞ்சலி, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆக்சிடென்ட் ஆனது கார்த்திக்கா இருக்காது. நீ வேணா பாரு, உன் புருஷன் ஹைதராபாத்ல இருந்து உனக்கு நிச்சயமா நல்லபடியா போன் பண்ணி பேசுவான். அப்படியா சொல்றீங்க? ஆமா அஞ்சலி. வேணும்னா உன்னை அந்த ஏசிபி சார் கூப்பிட்டதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. போலீஸும் அவங்க கடமை செய்யணும்ல. சரிப்பா, ஆனா டெட் பாடி எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராதுமா. தைரியமா போயிட்டு வா. சரிப்பா. என்ன கௌதம் இது? கார்த்திக் விஷயத்துல அஞ்சலி எஸ்எஸ்கேவும் மாட்டுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிறாங்க. அதான் மகேஷ் சார், எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்போ அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் கார்த்திகை கடத்தலையோ? ஒருவேளை உண்மையிலே ஹைதராபாத் தான் போயிருக்கான் அவன். இல்ல கௌதம், ரெண்டு பேரும் செமையா நடிக்கிறாங்க, அது மட்டும் உண்மை. இல்லக்கா, எப்படி சொல்ற? ஐயோ, உண்மையாவே கார்த்திக் அஞ்சலி கடத்தலன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆன நியூஸ கேட்ட உடனே அவ எதுக்காக சட்டுன்னு அந்த எஸ்எஸ்கே மேல சந்தேகம் வந்த மாதிரி போன் பண்ணணும்? கார்த்திக் எஸ்எஸ்கே கண்ட்ரோல்ல இல்லனா அஞ்சலி அத பத்தி திங்க் பண்ணவே மாட்டா. சோ எஸ்எஸ்கே கண்ட்ரோல்ல கார்த்திக் பத்திரமா இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட மூமெண்ட பத்தியும் எஸ்எஸ்கேக்கு மறைமுகமா அவ இன்ஃபார்ம் பண்றதுக்காகவும் தான் உடனே போன் பண்ணிருக்கா. ஆனா ஒரு விஷயம் கௌதம், கார்த்திக் இல்லனா அஞ்சலிக்கு வாழ்க்கை இல்ல. அஞ்சலிக்கு வாழ்க்கை இல்லனா அவ மூலமா எஸ்எஸ்கேவால அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பமே பண்ண முடியாது. சோ ரெண்டு கூட்டு களவாணிகளுக்கும் கார்த்திக் ரொம்பவே முக்கியம், அதுவும் உயிரோட வேணும். அப்படி இருக்கிறப்போ அஞ்சலி போன் பண்ணி எஸ்எஸ்கே கிட்ட கார்த்திக் கொன்னுட்டியான்னு கேக்குறதெல்லாம் சும்மா எல்லாமே அல்டிமேட் டிராமா. சரி இலக்கியா, இப்ப நீ சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டிராமாவே பண்ணாலும் அப்புறம் எப்படி ஒரே நேரத்துல அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி சமாளிச்சு பேசுவாங்க? நம்ம ரெக்கார்ட் பண்றது அவங்களுக்கு தெரியுமா என்ன? ஏங்க, அங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேருமே சரியான கிரிமினல்ஸ். அஞ்சலியோட போனை போலீஸ் ட்ராப் பண்ணுவாங்கன்னு அவளே கெஸ் பண்ணி தான் எஸ்எஸ்கேக்கு போன் பண்ணிருக்கா. அவனும் அஞ்சலியோட அவ பேசினதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சு அவன் நம்மள ஏமாத்திருக்கான். இங்க பாருங்க, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அஞ்சலியோட ஆக்டிவிட்டி சரியில்லை. அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றது? சார், அந்த அஞ்சலி இப்ப பாடியை பார்க்க மார்ச்சரிக்கு வருவாள்ல, நம்ம உடனே அங்க போலாம். இலக்கியா, இப்ப அங்க போய் நாம என்ன பண்றது? அஞ்சலி இப்ப போன்ல அழுதால, அதே மாதிரி மார்ச்சரியிலயும் வந்து அழதான போறா அவ. இல்ல கௌதம், அந்த அழுக ஒரிஜினலா நடிப்பான்னு நம்ம கண்ணால பார்த்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்ல. அதுக்காக தான் நாமளும் அங்க போய் மறைஞ்சிருந்து பார்க்கலான்னு சொல்றேன். இலக்கியா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது நாம அதை செக் பண்ணி பார்த்துருவோமே. கௌதம், நான் சொல்றத நம்புங்க. அஞ்சலி எஸ்எஸ்கே கிட்ட போன்ல பேசினது எல்லாமே போய். அவளை மார்ச்சரியில வச்சு நம்ம கையும் கழுவுமா புடிச்சிடலாம். ப்ளீஸ் கௌதம். சரி மகேஷ் சார், போலாம். ஓகே கௌதம், போலாம். போலாம் இலக்கியா, வா. ஹே இலக்கியா,
என்கிட்டயே போட்டு வாங்கலான்னு பாக்குறியா? பார்த்தல என்னோட பெர்ஃபார்மன்ஸ. உன்னோட சித்து விளையாட்டெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. இப்ப பாரு. நினைச்சது நடந்துருச்சு. என்ன அஞ்சலி, இலக்கிய நல்லா ஏமாந்துட்டாளா? அப்பா, அவ ஏமாறல, நாம தான் அவளை ஏமாத்திருக்கோம். என்ன தைரியம் இருந்தா நம்மளையே டெஸ்ட் பண்ணுவா. நான் கார்த்திக குடோன்ல பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஆக்சிடென்ட்ல அவன் செத்துட்டான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? அத கூட விடுங்கப்பா. முதல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் கான்ஸ்டபிள் தானே சொல்லுவாரு. ஒரு ஏசிபியே ஃபோன் பண்ணி பாடி அடையாளம் காட்ட சொல்லுவாரா? என்ன நடிக்கிறா பாருங்க. அப்பா, ஏசிபி கௌதமோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் கத்தி கதறி அழுது ஒரு டிராமாவை போட்டேன். அதை இந்நேரம் எல்லாரும் நம்பிருப்பாங்க, நல்லா ஏமாந்திருப்பாங்க. ஏம்மா, என் கூட இவ்வளவு நாள் பழகிருக்கியே, என் அறிவில் பாதியாச்சும் உனக்கு வந்திருக்கும்ல. தேங்க்ஸ்பா. அப்பா, நீங்களும் சூப்பரா நடிச்சீங்க. அஞ்சலி, உன் குரலை வச்சே நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கன்னு ஸ்மெல் பண்ணிட்டம்மா. அதனால தான் நானும் அடிச்சு விட்டேன். அப்பா, இந்நேரம் அந்த புலனாய்வு புலிங்க நம்ம பேசுற ரெகுலர் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி நல்ல பல்பு வாங்கிருப்பாங்க. ஆனா நமக்கு ரகசிய நம்பர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, முட்டா பசங்க. அஞ்சலி, அவங்கள அவ்வளோ ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாத. இலக்கிய சாதாரணமானவ கிடையாது. அவ ஒண்ணுல விட்டா இன்னொன்னுல பிடிச்சிருவா. கார்த்திக் ஹைதராபாத் போயிருக்கான்னு நாம போட்ட மெசேஜை நம்பாம கௌதம் இலக்கிய போலீஸ் கிட்ட போயிருக்காங்கன்னா நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல மாட்டிப்போம். பர்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு இந்த அஞ்சலிக்கு இவ்ளோ நேரமா? என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. போனுங்க. அப்பா, அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் தேதி வரைக்கும் கார்த்திக்க இலக்கிய கண்ல படாம வச்சிருங்க, அது போதும். அப்புறம் கார்த்திகே ஊர்ல இல்லைன்னு சொல்லி மாமா ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல இருந்துருவாரு. சொத்தம் கௌதம்க்கு போகாது. அதுக்கப்புறம் வேணா கார்த்திகை வெளிய விட்டுறலாம்ப்பா. சரி சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா கிளம்பி மாச்சூரிக்கு போய் அங்க ஒரு நடிப்பை போடு. அப்பதானே உன் மேல சந்தேகம் வராது. கரெக்ட்ப்பா, கரெக்ட். இந்த இலக்கியா எதையோ சொல்லி என் அத்தை மனசுல சந்தேகத்தை விதைச்சிட்டா. அத்தைக்கு என் மேல டவுட் வராம செய்யணும்னா நான் ஆரம்பிச்ச நாடகத்தை சிறப்பா முடிக்கணும். அஞ்சலி, 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 வெளியில வா. அப்பா, அத்தை கூப்பிடுறாங்க, நான் கிளம்பி ஆகணும். பார்த்து ஜாக்கிரதை. என்னத்த? என்ன அஞ்சலி, கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கார்த்திக பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? என்ன பண்ணியோ? அத்தை ஏன் பயப்படுறீங்க? ஆக்சிடென்ட் ஆனது நம்ம கார்த்திக் இல்ல, அது வேற யாரோ. நீங்க வேணா பாருங்க. என் 2 குழந்தைங்களும் பிறக்கும் போது கார்த்திக் அவங்களை எடுத்து கொஞ்சம் தான் போறாரு. நீ சொன்னது நடந்தா சந்தோஷம் தான். வா வா போலாம். வாங்க. வா. சார், என்னையா ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனோட பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல சார். அவங்க ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார், வந்துட்டு இருக்காங்க சார். அவங்க வந்தாங்கன்னா
அஞ்சலி வந்து போகிற வரைக்கும் எங்கேயாவது ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே சார். அஞ்சலி வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே சார், பார்க்குறேன் சார். மகேஷ் சார், அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் பேசுறத வச்சு கார்த்திகை மீட்டர்லாம் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கை டோட்டலாவே போயிடுச்சு. கௌதம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சலி போன்ல ரொம்ப ஸ்மார்ட்டா பேசி தப்பிச்சிருக்கா. எந்த கிரிமினலும் எல்லா இடத்துலயும் ஸ்மார்ட்டா இருக்கவே முடியாது. அஞ்சலிக்கும் ஒரு ஸ்லிப்பிங் பாயிண்ட் இருக்கும். அது ஏன் இந்த மார்ச்சரியா இருக்க கூடாது? முதல்ல அஞ்சலி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். முதல்ல அவங்க வருவாங்களானே டவுட்டாக இருக்கு. சார், அவ நிச்சயம் வருவா சார். சார், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் சார். தப்பா? என்ன தப்பு? ஆக்சிடென்ட் மேட்டரை நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாது. கௌதமும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு நீங்க ஃபோன் பண்ணி கார்த்திக் ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அவ உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா மகேஷ் சார், நாம தப்பு பண்ணிட்டோம். அந்த அஞ்சலி சரியான கேடி. அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே டீல் பண்ணிருக்கணும். எஸ் கௌதம், அவங்கள பிடிக்கணுன்ற ஆர்வத்தில் நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு கான்ஸ்டபிளை விட்டு ஃபோன் பண்ணியிருக்கணும். ச்சே. நீங்க பேசினதுமே அவ ஸ்மெல் பண்ணிருப்பா. எப்படியும் அஞ்சலி நம்பரை ட்ராக் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சு எஸ்எஸ்கே கிட்ட நல்லவ மாதிரி பேசி அவ தப்பிச்சிட்டா. சரி, அது போகட்டும், விடுங்க. போலீஸ் விரிச்ச வலையில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா அவ இப்ப ரொம்ப நிம்மதியா இருப்பா. கார்த்திக் அவ கையில இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவ இங்க வருவா. நம்ம மார்ச்சரியில காத்துட்டு இருப்போம்னு அவளுக்கு தெரியாது. அவ இங்க வரும்போது அழாம கதறாம ரொம்ப கேஷுவலா தான் வருவா. அத வச்சு அவ தான் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். அப்படின்னா சரி, அஞ்சலி வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் மறைஞ்சுக்கலாம். ஆ, நானுமா? நான் தான் அஞ்சலியை வர சொல்லியிருந்தேன். நான் இல்லைன்னா எப்படி? சார், ஒருவேளை உங்களை பார்த்தா அந்த அஞ்சலி உஷாராகி பரபரப்பாகி ஏதாவது சீன் போடுவா. அவளோட ரியாக்ஷன் என்னன்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா நீங்க அவ பக்கத்துல போலாம். சரி, நானும் வந்து சார், மறந்துடுறேன். அவங்க வந்துட்டாங்க சார். ஓகே. ஓகே சார். அப்ப வாங்க சார், நம்ம போய் மறைஞ்சுக்கலாம். சரி, வாங்க போலாம். வாங்க. சார், பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? நீங்க சொன்னா அனுப்பிடலாம் சார். சரி, நீ உள்ள போ. இப்ப பாருங்க, அஞ்சலி எந்த பதட்டமும் இல்லாம கேஷுவலா இறங்கி வருவா பாருங்க. காலையில வந்த கேஸுக்கு என்ன சர்டிபிகேட் வரல சார். அது இருந்தா தான் டீடைல் அனுப்ப முடியும். சும்மா வந்து அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, உடனே எடுத்து கொடுக்க முடியுமா? கார்த்திக், ஐயோ, உங்களுக்கு இந்த நிலைமை. ஐயோ, ஏன் சாமி? அஞ்சலி, 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 இது பாருமா, இது பாரு. கார்த்திக் ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. என்னம்மா நீ எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்லுவ. இப்படி அழுதா நான் என்ன ஆவேன் சொல்லு. அழாதம்மா. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கு. அத்தை, அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்குன்னு ஏசிபி சொன்னாரு. நான் அதை கேட்ட உடனே என் உள் மனசுல அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஹைதராபாத்ல இருக்கேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி கார்த்திக் இங்க வந்தீங்க? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அஞ்சலி, அத்தை, எனக்கு நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்குது. அஞ்சலி, அஞ்சலி, தைரியமா இரு. என்ன இலக்கியா, அஞ்சலி உண்மையாவே அழுகுறாங்க? அப்ப கார்த்திக் எங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதா? சார், அவ நடிக்கிறா சார். அவ ஒரு பெரிய கேடி. ச்சே, நம்ம நினைச்சது எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் பாடி உள்ளதா இருக்கு. வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க. ஐயோ,
சார் பாடி இல்ல சொல்லாதீங்க சார். அது கார்த்திகாவே இருக்காது. நாங்க ஏசிபி சொன்னா இருந்தா வந்தோம். அவர் எங்க சார்? அவர் வந்துருவாருமா, நீங்க வாங்க. அத்தை, நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. வா, தைரியமா இருமா. சார் போறாங்க சார், போலாம் சீக்கிரம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? அப்படியா? இது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஐயோ அத்தை இல்ல. எல்லாம் format. நான் வர மாட்டேன். அத்தை, accident ஆன ஏன் கார்த்திக் இங்க இருக்க மாட்டாரு? நான் வர மாட்டேன். என் புள்ளையா இருக்காது அது. நம்ம வா போயிடலாம், போயிடலாம். மாமாமா வாங்கம்மா, ஒரு தடவை பார்த்து அவரு தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா. வாங்க. மா இதாம்மா. ஐயோ, நீங்க இது கார்த்திக் இல்ல. இது கார்த்திக் இல்ல. அம்மா முகம் செதஞ்சு போயிருக்கு, அதனால பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? வேணாம் 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 வேணாம். வேணாம் வேணாம். இது நிச்சயமா கார்த்திக் இல்ல அத்தை. இது நிச்சயமா கார்த்திக் இல்ல. நீங்க சொல்றது உண்மைதானம்மா? அங்க அங்க பாருங்க, அந்த கையில ஒரு மச்சம் இருக்கு. பாத்தீங்களா அத்தை? நிச்சயமா அது கார்த்திக் கிடையாது இல்ல? ஆமா ஆமா, இது என் புள்ள கிடையாது. என் புள்ள கார்த்திக் கிடையாது. இது என் புள்ள கார்த்திக் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல அத்தை, சொன்னேன்ல நம்ம கார்த்திக் எதுவும் ஆகாதுன்னு. ஏன் கார்த்திக் என்ன விட்டு போக மாட்டாரு. அவன் போக மாட்டான். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க கார்த்திக், வீட்டுக்கு வாங்க. அம்மா, அஞ்சலி வருத்தப்படாதம்மா. வாங்க கார்த்திக், வாங்க. ஒண்ணும் இல்லம்மா. அஞ்சலி, என்னம்மா ஆச்சு? அஞ்சலி, என்னம்மா, என்ன ஆச்சு? அத்தை, இது கார்த்திகா இருக்கு முன் பயந்து வந்தல்ல, அந்த பயத்துல இதெல்லாம் படபடன்னு வேகமா துடிக்குது. நெஞ்சில ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாத. வா அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ, அஞ்சலி, தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. அஞ்சலி, சார் தண்ணி அஞ்சலி, எடுத்துப்பா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்களே ப்ளீஸ், சீக்கிரம். அஞ்சலி, இது பாருமா, ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, அஞ்சலி, இங்க பாரு. மா இந்தாங்க. தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. அஞ்சலி, அஞ்சலி, இது பாரு, இது பாரு, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. சார், ம் உங்ககிட்ட போன்ல நடிச்சதை விட ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இருக்கிற கோவத்துக்கு அப்படியே அவ கடுத்த நெரிக்கலாம் போல இருக்கு. வீட்டுக்கு போலாம். வா, சரி, வா, வாங்கம்மா. வா, போலாம். வா, வா, கூட்டிட்டு வாங்கம்மா. வா. போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. தப்பிச்சிட்டா இலக்கியா அவ. அஞ்சலியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கணும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க போய் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான். நீங்க 2 பேரும் அங்க போய் இருங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. போங்க. சரிங்க சார். போ 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 போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. அஞ்சலி, அழாதம்மா. இங்க பாரு, அழாத. சார், என்னப்பா ஓகே, இது? உனக்கு கார்த்திகை தெரியாதா? எங்களை இப்படி பதற வச்சிட்டியே. அது கார்த்திக் இல்லைன்னு தெரியுமா, இருந்தாலும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, டவுட் இருந்துச்சு, அதனால தான் வர சொன்னேன். எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? ஹைதராபாத்ல இருக்கிற கார்த்திக் இங்க எப்படி வருவாரு? எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? ஒரு நாளைக்கு 2-3 தடவை வேலை இருக்க, முடிஞ்சது வந்துருவேன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அத்தை, நீங்களும் அந்த மெசேஜ் பாத்தீங்கல்ல? நீ சொன்ன, நான் பார்க்கலையே. பாருங்க. என்னப்பா நீ? என் புள்ள ஹைதராபாத்ல தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அவன் அடிக்கடி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுறான், தெரியுமா? அப்படியா? ஃபோன்ல பேசினாரா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க ஃபோனை காட்டுங்க. போனா காட்டுமா? போனு.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.